ஆபீஸ்க்கு ஒரு ஆர்வக்கோளாறுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது ஒரு ஆர்வக்கோளாறின் கதை. ஒரு ஃப்ரோசன் ஃபேக்டரிக்குள்ள ஃப்ரோசன் ப்ராடக்ட் டெய்லி ஏதாவது ஒன்று காணாமல் போயிட்டே இருந்திருக்கு. அதுவும் ஃப்ரீசர் ரூம்குள்ள வச்சு பூட்டப்பட்ட அந்த ப்ராடக்ட் டெய்லி காணாமல் போயிட்டே இருந்திருக்குது. அதே ஆஃபீஸில் ஆர்வக்கோளாறு ரகசியம் பண்ணி ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, யாராவது வேலை பார்க்காம ஓபி அடிச்சாலோ இல்லை டீ டைம்ல யாரை பற்றி புறணி பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட பற்ற வைக்கிறது, பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லேயே பயங்கரமா ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ரகசிய மணி. இவனோட ரகசிய மணி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபுட் ஐட்டத்தை திருடுறவனை யாருன்றதை கண்டுபிடிச்சு அதை பாஸ்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சு அது மூலியமா நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதா இவனோட எண்ணம். அதுக்காக ஈவினிங் எல்லாரும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட சூப்பர்வைசர் கேட்டப்ப கூட இல்ல ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கு என்ன ஏதுன்னு எண்ணிட்டு என்னோட வேலையை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நபர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வைக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் ரூம் இருக்கு இல்லையா, அதுல போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். யார் இந்த பொருளை திருடுறாங்களோ அவங்கள கையும் காலமா பிடிச்சி பாஸ்கிட்ட கோப்படிச்சு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி நைட் எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செக்கிங் செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் ரூமை பாக்குறாரு. எப்பயும் போல ஒரு பொருள் ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு நேரா அந்த ஃப்ரீசர் ரூம் கிட்ட போய்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம ரகசியமணி என்ன பண்றான் அப்படின்னா, ஓஹோ நீ தான் இவ்வளவு நாள் இந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கியா, வா வா வந்து பொருளை எடு, உன்னை கையும் களவுமா பிடிச்சி பாஸ்கிட்ட மாட்டி விடுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த செக்யூரிட்டி கேட்டு கிட்ட போனோடனே இன்னைக்கு தான் பாஸ் மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா கூட கண்டிப்பா நம்ம தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு மாட்டிக்கிடுவோம், அதனால இன்னைக்கு எதையும் திருட வேண்டாம் அப்படின்ட்டு எப்பயும் போல அந்த ஃப்ரீசர் ரூம் இழுத்து பூட்டை வச்சு பூட்டிவிட்டு போயிடுறாரு. நைட்டு ஃபுல்லா ஃப்ரீசருக்குள்ளே கிடந்த ரகசியம் பண்ணி மூச்சு திணறி ஆக்சிஜன் இல்லாம இறந்து போனான். அது மட்டும் கிடையாது, இவ்வளவு நாள் இந்த பொருள் எல்லாத்தையும் திருடினவன் இவன் தான் அப்படின்னு திருட்டு பட்டமும் கட்டிட்டாங்களாம். ஸோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரகசிய உளவாளிகளே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க யார ரகசிய உளவாளின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.